யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம். வசனம் 1. ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். வசனம் 2. திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. வசனம் 3. சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததனால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையிலே ஒன்றும் இல்லாதிருந்தால் தன் செய்த களவுக்காக விலைப்பட கடவன். வசனம் 4. அவன் திருடின மாடாவது கழுதையாவது அவனுடையது உயிருடனே அவன் கையிலே கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். வசனம் 5. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனையை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலுள்ள பலனி இல்ல உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். வசனம் 6. அக்கினி எழும்பி முள்களில் பற்றி தனிய போரையாவது விளைந்த பயிரையாவது வேறு எதையாவது எரித்து போட்டதனால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினியை சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். வசனம் 7. ஒருவன் பிறனுடைய வசத்தில் திராவிய தடவையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும்போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பானதை கொடுக்க வேண்டும். வசனம் 8. திருடன் அகப்படாது போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்ததானே இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதிகளிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். வசனம் 9. காணாமற்று போன மாடும் கழுதையும் ஆடும் வஸ்திரம் முதலியனவைகளையே யாதொன்றையும் பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் திருத்தருடைய வழக்கு நியாயாதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். வசனம் 10. ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் வீட்டில் இருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டிக்கொண்டு போகப்பட்டாலும். வசனம் 11. அவன் தன் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பேரிலே இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடு தீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டுவதில்லை. வசனம் 12. அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்று, ஆனால் அவன் அதன் எஜமானனுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். வசனம் 13. அது பீருண்டு போயிற்றேயானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ணவும் வேண்டுவதில்லை. வசனம் 14. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் ரவலாக வாங்கினால் உண்டானால் அதற்கு உடையவன் கூட இராதபோது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். வசனம் 15. அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டு இருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்து சேதம். வசனம் 16. நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளுடனே சயனித்தால் அவன் அவளுக்கு பரியாசம் கொடுத்து
அவளை விவாகம் பண்ண கடவன். வசனம் 17. அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றாகில் கன்னிகளுக்காக கொடுக்கப்படும் பரியாசம் முறைமையின்படியே அவன் பணத்தை நிறுத்தி கொடுக்க வேண்டும். வசனம் 18. சூனியக்காரியை உயிரோடு வைக்க வேண்டாம். 19. மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். வசனம் 20. கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். வசனம் 21. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்கள் எகிப்து தேசத்திலே அந்நியர்களாய் இருந்தீர்களே. வசனம் 22. விதைவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. வசனம் 23. அவர்கள் எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. வசனம் 24. மூட்டவராகி உங்களை பட்டயத்தினாலே கொலை செய்வேன். உங்களை மனைவிகளை விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளாவார்கள். வசனம் 25. உங்களுக்கு சிறுமைப்பட்டிருக்கிற என் எஜமான்களின் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்களைப் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். வசனம் 26. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்பவும் கொடுத்து விடுவாயாக. வசனம் 27. அவன் போர்வையே அதுவே அவன் தான் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம் வேறு எதினால் போர்த்தி படுத்துக்கொள்வான். அவன் என்னை நோக்கி முறையிடும்பொழுது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவனாய் இருக்கிறேன். வசனம் 28. நியாயாதிபதிகளையே தூஷியாமலும் என் ஜனத்தின் அதிபதியே சபியாமலும் இருப்பீராக. வசனம் 29. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் விடியும் உன் ரசத்தையும் கனியாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. வசனம் 30. உன் மாடுகளும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும். 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக. வசனம் 31. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாமிசத்தை புசியாமல் அதை நாய்க்கு போட்டு விடுங்கள். ஆமென்.